ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ். சார், டைம் போயிட்டு இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். வணக்கம் சார். ஓ வாங்க சார், வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். சாரி சார், திடீர்னு ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்திட்டானா? அதெல்லாம் இல்ல சார். நீங்க எப்ப ஃபோன் பண்ணுவீங்கன்னு தான் நானும் என் மச்சானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சார், இவர் தான் நான் சொன்ன மிஸ்டர் பிரபு. ஹாய் சார். ஹலோ சார். இவருடைய மச்சானுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் தேவைப்படுது. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? அட்வான்ஸா 5 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். பேலன்ஸ் அமௌண்ட்டை ஒரு 2 நாள்ல கொடுத்துட்றேன். அதுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஓகே சார். ஓகே. இது உங்களோட ரிசைனிங் லெட்டர் சார். நானே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. அக்ரிமெண்ட்டும் இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு அதுக்கு எழுதி கையெழுத்து போட்டுக்கலாம். என்னங்க? பெல் அடிக்குது. நல்ல பாசிட்டிவான சகுனம் தான். என் வைஃப் தான் கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் சார். ஓகே. சொல்ல ஆதர, என்ன ஆச்சு? எங்க பணம் வாங்கிட்டீங்களா? இல்ல ஆதர, இப்பதான் கையெழுத்து போட போறேன். ஏன், என்ன ஆச்சு? இல்ல வேண்டாம், கையெழுத்து போடாதீங்க. ஏன் ஆதர, என்ன ஆச்சு? ஆமாங்க, இங்க பணம் கட்டியாச்சுங்க. என்ன சொல்ற ஆதர? பணம் கட்டியாச்சா? எப்படி? யார் கொடுத்தா? சுபலட்சுமி அக்கா தான் கொடுத்தாங்க. சுப்புலட்சுமி அக்காவா? ஆமாங்க, அவங்க கரெக்டான நேரத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. ரேவதிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க உடனே கிளம்பி சீக்கிரம் வாங்க. சரி ஆதர, நான் உடனே கிளம்பி வரேன். இப்பவே வரேன். ஆதிர, இந்த பணம் எல்லாம் கட்டியாச்சு. இந்த பில்லு பத்திரமா வச்சுக்கோன்னு. நீ வா, டாக்டர் போய் பார்க்கலாம். வா சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். நீ சாமி வாடா போலாம்.
ஆதிரே எங்க ஆதிரே ஆபரேஷன் இப்பதாங்க முடிஞ்சிருக்கு. அப்பாடா டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாக்டர் இன்னும் வெளியே வரலங்க. டாக்டர் டாக்டர் என் தங்கச்சிக்கு இனிமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? இல்ல சார், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. 100 வயசுக்கு உங்க தங்கச்சி நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so மச். டாக்டர், நீங்க காப்பாத்தி கொடுத்தது ரேவதியோட உயிரை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷத்தையும், அவ்வளோ ஏன் எங்க எல்லாரோட உயிரையும் நீங்க சேர்த்து காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகே. ரேவதி, ரேவதி ரேவதி, ரேவதி அவங்க இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. எப்படியும் 2-3 hours ஆகும். இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கண்ணை முடிச்சுதான் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். இப்படி ஆயிடுச்சு. ஐயா, எதுக்கு இப்ப அழுவுறீங்க? நான் தான் சொன்னேனே, உங்க பொண்ணு நல்லா ஆயிட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு இங்கேயே ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்ப போறோம். சரி டாக்டர். கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், நகருங்க. இன்னும் எதுக்காக இப்படி கண்ணீரோட நின்னுட்டு இருக்கீங்க? இனிமே நீங்க ரேவதிய நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்ல. டாக்டர் தான் ரேவதிய காப்பாத்திட்டாங்கல்ல. அக்கா, இல்லக்கா, டாக்டர் மட்டும் ரேவதியை காப்பாத்தல, நீங்களும் சேர்ந்துதான் அவளை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. கும்பிடுற கடவுளை விட நாங்க உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அவ்வளவு பெரிய உதவியை எங்களுக்கு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க பண்ற சாதாரண உதவியை தான் நான் பண்ணிருக்கேன். இதை விட பெரிய உதவியெல்லாம் ஆதிரை எனக்கு பண்ணிருக்கா. வாழ்க்கையே இருண்டு போய் நான் கை குழந்தையோட தவிச்சிட்டு இருந்த நேரத்துல எனக்கு துணையா நின்னு இருக்கா. அவ செஞ்சதுக்கு முன்னாடி நான் செஞ்சதுல ரொம்ப சாதாரண விஷயம்தான். என்னக்கா நீங்க? நான் என்ன விட ஆதிர, அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். இப்போ நான் உன் மேல கோவமா ஒண்ணு கேக்குறேன். பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல மாட்டியா? அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்துட்டு எதுவுமே கேட்காம வந்துட்டு உனக்கே இது நியாயமா இருக்கா?